வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் மேக்ஸ் சம்மந்தமாக நிறைய தலைப்புகள் வந்து முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு தலைப்புலேயுமே எவ்வளவு மாடல்ஸ் பேசிக்லேருந்து டஃப் மாடல் வரைக்கும் எவ்வளோ மாடல்ஸ் முடியுமோ எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். தனித்தனியாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டாப்பிக்கை இப்போ ஒரு மாடல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அந்த மாடலவே வேறு மாதிரி இன்னொரு டைப்பில் போட முடியும், இல்லை ஷார்ட்கட்டில் போட முடியும் அப்படின்னா அதையும் நான் அங்கங்கேயே உங்களுக்கு நான் அந்தந்த இடத்துலயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரே மாடலுக்கு 3 மெத்தட்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? இப்போ இதெல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து ஒவ்வொரு டைப்பாக வாங்க. உங்களுக்கு வந்து அதில் டேட் பார்த்தா தெரியும் இல்லையா? வீடியோஸ் வந்து இல்லை அப்லோட் ஆகிருக்கிறத வச்சு உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து அந்த ஆர்டரில் பார்த்துட்டே வாங்க. ஏன் அப்படி அந்த ஆர்டர்லேயே பாருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் அப்படிதான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பேசிக் தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு மேக்ஸ் நல்லா தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு மேக்ஸ் வந்து நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, மேக்ஸ் மேஜர், நான் ஸ்கூலில் தான் மேக்ஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் இல்லவே இல்லை அப்படின்றவங்க எல்லாம் நீங்கள் ஒரு ஆர்டராக வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த மேக்ஸை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் டைரெக்டாக எடுத்த உடனே மெஷர்மெண்ட் டாபிக்குள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் பேசிக்கானதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் நிறைய சம் அடுத்து போடுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நீங்க பேசிக்லேருந்து வாங்க. ஒவ்வொரு மாடலாக கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ஃபுல் போர்ஷனும் வேகமாக முடிச்சிருவீங்களா அப்படின்னு. இன்னும் 1 மந்த், மேக்ஸிமம் 1.5 மந்த்துக்குள்ள முடிச்சிருவோம். மேக்ஸ் மட்டும் கிடையாது, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ், மேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கால்ஃபாருக்கு முன்னாடி தரோவா கம்ப்ளீட் ஆயிருக்கும். கால்ஃபார் போட்ட அடுத்த நாள்ல இருந்தே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். அதுவும் ஃப்ரீயா, முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீயாக மட்டும்தான் டெஸ்ட் பேட்ச் கொடுக்க போகிறோம். நீங்கள் ஆன்லைனில் உங்கள் மொபைலில் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். மார்க் சப்மிட் பண்ணுவீங்க, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். ஆன்சருக்கு அங்கேயே உங்களோட ஸ்கோர் தெரியும். ஆன்சர் சரியான விடை, தவறான விடை எல்லாமே உங்களுக்கு அதில் தெரியும். அங்கேயே நீங்கள் உங்கள் தப்பாக கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இந்த நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும், லாஸ்ட் 3 மந்த்ஸ் ஃபுல்லாகவே இந்த டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கும். அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே லிங்க்கில் போய் வாட்ஸ்அப் சேனல்லையோ இல்லை எங்களோட டெலகிராம் சேனல்லையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் எல்லாமே நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். சரி, இப்போ இந்த டாபிக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் போட்டிருப்பேன். அதில் நிறைய ரூல்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 10 ரூல் வரைக்கும் நம்ம கொடுத்துருப்பேன். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்மில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேசிக் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை போட்டுடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. அதில் ஒரு 3 மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் 4th மாடல்லேருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த லெவல் மாடல், கொஞ்சம் டஃப், ஈஸிக்கும் கொஞ்சம் மேலே, ஓகேவா? அந்த மாதிரி மாடல்ஸ் வந்து இதில் பார்க்க போகிறோம். இப்போ இதுலேயுமே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சம்முகள்லாம் வரும்போது இதில் XY வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒன்று. எந்த மாதிரி சம் அப்படின்னா நான் இப்போ சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இந்த ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரூல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சம்மில் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு சம் கொடுத்துட்டு அதில் XY வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடத்தான் நம்ம வந்து அந்த சம்மை போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சம்முக்கெல்லாம் XY வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் இது பாருங்க. இப்போ X/Y அப்படின்னு ஒரு கொடுத்து 5/2 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஏதாவது ஒரு 3x + 4y என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்? நம்ம எக்ஸும் ஒய்யும் என்னன்னு நம்ம தெரிஞ்சா நம்ம 4y, ஓகேவா? XY வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுன்னா நம்ம இதில் அப்ளை பண்ணி டைரெக்டாக ஆன்சரை போட்டுற போகிறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த XYயை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு கஷ்டமே. ஏன்னா இங்கே கொடுக்குற பேட்டர்ன் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுதான் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி XY அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. X/Y = 5/2 அப்படின்னு இருந்தா இதுல XY எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த X வேல்யூ, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் X, இந்த ரெண்டாவது வேல்யூ தான் Y. இந்த ஃபார்மேட்ல இருந்தா இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இதுல X எவ்வளவு? 5, Y வேல்யூ வந்து 2. இந்த ஃபார்மேட்ல கொஸ்டின் கொடுத்தா டக்குன்னு நீங்க எடுத்து எழுதிடலாம். எக்ஸ் வந்து இவ்வளவு, ஒய் இவ்வளவு. அப்ப என்ன கேட்டிருக்காங்களோ அதுல XY வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க ஆன்சர் போட்டுடலாம். நான் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாடல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன்.
ரெண்டாவது இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 5/2 எனில் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. நீங்க நிறைய இதில் அதை பார்த்துருப்பீங்க. இப்படி கொடுத்தா இதுல எக்ஸ் ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல எக்ஸ் வேல்யூ எது, ஒய் வேல்யூ எது அப்படின்னா கன்ஃபியூஷனே இல்லை. அப்படியே நேருக்கு நேரா எடுத்துக்கணும். புரியுதா? எக்ஸுக்கு நேரா என்ன இருக்கோ அதுதான் எக்ஸ் வேல்யூ, ஒய்க்கு நேரா என்ன இருக்கோ அதுதான் ஒய் வேல்யூ. அவ்வளவுதான். எக்ஸ் ஈக்குவல் டு 5 இதே மாதிரி தான் வந்திருக்கு. நீங்க இதுல இருந்தே கொண்டு வரலாம். பாருங்க, எக்ஸ் இஸ்டு ஒய் 5:2. இப்ப நான் எக்ஸ் இஸ்டு ஒய் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பை ஒய்ன்னு எழுதலாம். 5:2 எப்படி எழுதலாம்? 5/2ன்னு எழுதலாம். அப்ப இந்த இது வந்துருச்சு இல்லையா, ரெண்டாவது ஃபார்முலா. அப்ப இப்படி வந்துச்சுனாலும் இதே ஆன்சர் தான். ரெண்டுமே சேம் தான். ஃபார்மேட்டை தான் மாத்தி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு நீங்க இப்படி கொடுத்தனே கன்ஃபியூஸ் ஆயிருவீங்களேன்றதுக்காக நான் ரெண்டையுமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். புரியுதா? இது ரெண்டாவது. இப்படி கொடுத்தா எக்ஸ் ஒய் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லிட்டேன். இப்போ மூணாவது வேற இன்னொரு ஃபார்மேட் இருக்கு. பாருங்க, எக்ஸ் பை 5 ஒய் பை 2 இப்படி கொடுத்துட்றாங்க. இப்படி கொடுத்தா இதுல எக்ஸ் வேல்யூ எது, ஒய் வேல்யூ எது? இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே எக்ஸுக்கு நேரா இருக்கிறது எக்ஸ் வேல்யூ, ஒய்க்கு நேரா கீழே இருக்குது ஒய் வேல்யூ. இப்ப என்ன, இங்கேயும் எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஒய் ஈக்குவல் டு 2. இதுதான். புரியுதா? என்னென்ன ஃபார்மேட்ல கொடுத்தா அதுல இருந்து எக்ஸ் ஒய் வேல்யூ என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 3 மெத்தடும் இப்ப இந்த 3 இதுவும் சொல்லியாச்சு. இந்த 3 தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுலயே ஃபோர்த் ஒன். இப்போ 2x is equal to 5y அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்தா இதுல xy என்னன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, இந்த எக்ஸுக்கு நேரா இருக்கு இல்லையா, இதுதான் எக்ஸ் வேல்யூ. இந்த பேலன்ஸ் இருக்கிறது ஒய் வேல்யூ. அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஒய் ஈக்குவல் டு 2. புரியுதா? இந்த ஃபார்மேட்ல கொடுத்தா எப்படி எக்ஸ் ஒய்யை எடுக்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு நேரா இந்த ரெண்டாவது வேல்யூக்கு நேரா இருக்கிற இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் எக்ஸ், இது வந்து ஒய். புரியுதா? இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தோணும், நிறைய இருக்கே அப்படின்னு. நீங்க எக்ஸாம் அதாவது சம்மில் வந்து அப்ளை பண்ணி செய்ய ஆரம்பிச்ச பிறகு இது ரொம்ப ஈஸி ஆயிடும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 ஒய் இப்படி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுதான் எக்ஸ் வேல்யூ, மிச்சம் இருக்கு இதுதான் ஒய் வேல்யூ. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 4 இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இது ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க நார்மலா மாத்துனீங்கன்னா இது மாறிக்கிறோம். பாருங்க, இப்ப நான் எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 இன்டு ஒய்ன்னு இருக்கு. இதை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒய் வேல்யூ என்ன வரும், கீழே வருமா? அப்ப என்ன வரும், எக்ஸ் பை 1ன்னு வரும். இங்க இருக்கிற ஒய் இங்க வரும், ஒய் பை 4ன்னு வரும். அப்ப என்ன, எக்ஸ் வேல்யூ 1 ஒய் வேல்யூ 4 இப்படியே வந்துருச்சா, என்ன கிடைச்சிருச்சா? அத நம்ம இவ்வளவு மாத்திட்டு பண்றதுக்கு பதிலா டைரக்டா பண்றதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரியுதா? எக்ஸ் ஈக்குவல் டு என்ன போட்டிருந்தேன், ஃபிஃப்த் மாடலா, எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 ஒய் அப்படின்னா நீங்க எப்படியே பார்த்த உடனே எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் இதெல்லாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்துட்டு டக்குன்னு நீங்க, ஏன்னா இதுவே டைரக்டா ஆன்சர் கிடையாது, இதை யூஸ் பண்ணி நான் இப்போ கொடுத்துருக்க சம்மில் அப்ளை பண்ணி திரும்ப அதை கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்தது இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2x ஈக்குவல் டு 3/4 ஒய்ன்னு கொடுக்குறாங்க. இப்போ இதை நான் எப்படி மாத்தலாம்னா, இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க, என்ன ஆகும், 8x is equal to 3y வந்துடும். அப்ப ஏற்கனவே இந்த ஃபார்மேட்ல இருந்தா எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த x வந்து 3, y வந்து 8, x equal to 3, y equal to 8 இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். எப்படி கொஸ்டின்ல கொடுத்தாலும் அதுல இருக்க எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்க தெரியணும், அவ்வளவுதான். நீங்க இப்ப இந்த 5th ரூல் 6th ரூல் இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ற அவசியம் கிடையாது. இது நீங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த பழைய ஃபர்ஸ்ட் 4 ரூல்குள்ளேயே இது வந்துடும்.
அதுபடியே கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அங்க போய் கன்வெர்ட் பண்ணும்போது நான் மிஸ்டேக் பண்ணிருவேன். நான் இப்படியே வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே. இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1/n வந்தா இதுவும் 1, இது 2ம் 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? இப்ப இந்த ரூல்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு ரூலுக்கும் இதை பேஸ் பண்ணி ஒரு சம் போட போறோம். இந்த எல்லா சம்முக்கும் சேர்த்து நான் டைப் 4ன்னு வச்சுக்கிறேன். ஆக்சுவலா ஒவ்வொரு சம்மும் ஒரு டைப் தான். ஓகேவா? அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. பட் நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் டைப் 1, டைப் 2, டைப் போடாட்டி என்ன? இது எல்லாத்தையும் ஒரு செட் ஆஃப் சம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. எக்ஸ் பை 5 is equal to y by 8 எனில் x plus 5 is to y plus 8 எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இப்போ எனக்கு இந்த x plus 5 y plus 8 வேணும்னா xy யோட வேல்யூ வேணும். அப்ப நான் இதுல இருந்து இந்த கொடுத்திருக்க டேட்டால இருந்து xy நான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், இப்படி கொடுத்தா நம்ம டைரக்டா இதோட வேல்யூ இதுதான். அப்ப x is equal to 5, y is equal to 8. புரியுதா? இப்ப x என்ன y என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது அப்படியே அப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. இப்ப கொடுத்திருக்கிறதுல அப்ளை பண்ணுங்க. x plus 5 is to y plus 8 தான் கொடுத்திருக்குது. அப்ப எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும்? 5 கொடுத்துருக்காங்க. நான் கண்டுபிடிச்சிருக்கேன் எக்ஸ் வந்து 5ன்னு. இப்போ 5 plus 5 இஸ்டு ஒய்க்கு என்ன 8, 8 plus 8. இன்னும் அதே வேல்யூ தான் வந்திருக்கு. இந்த சம்பளம் மட்டும் தான் இப்படி வந்திருக்கிறதுக்கா, எல்லா சம்பளம் இப்படி வராது. இப்போ இதை பண்ணா என்ன வரும்? 10 இஸ்டு 16 கிடைக்கும். இப்போ நான் திரும்ப இது இன்னும் 2ஆல ரெண்டையுமே கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? இப்போ இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சுருக்கி தானே எழுதணும்னு சொல்லியிருக்கேன் ஃபைனலா. அப்ப நான் இதை இன்னும் 2ஆல வந்து டிவைட் பண்ணும்போது 5:8ன்னு கிடைக்கும். இதுதான் என்னோட ஆன்சர். புரியுதா? கொடுத்துருக்க அந்த x:y கிடைச்சிருக்கேன் மேடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆக்சுவலா இதுல இங்கேயுமே 5 இங்கேயும் 5ன்னு வந்ததுனால ஒரே வேல்யூவை ரெண்டு தடவை கூட்டிட்டு திரும்ப 2ஆலேயே டிவைட் பண்ணனால அதே ஆன்சர் கிடைச்சிருக்கு. மற்றபடி எல்லா சம்லையும் இப்படிலாம் வராது. இது சும்மா அதே வேல்யூ கொடுத்ததுனால அப்படி கிடைச்சிருக்கு. நீங்க பாட்டுக்கு XY வேல்யூ கண்டுபிடிச்சோன்னே அதுக்கு இஸ்ட் போட்டா அதான் ஆன்சர் வரும் ஷார்ட்கட்ல நினைச்சிடாதீங்க. இங்கே வந்து 5, 8 அதே வேல்யூ கொடுத்திருந்ததுனால அப்படி வந்திருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, புரியுதா? இப்ப தெரியுதா XY கண்டுபிடிக்கிறது எதுக்காக அப்படிங்கிறது? சரி, இன்னொரு சம் பார்க்கலாம். x is to y is equal to 5 is to 2 எனில் 8x plus 9y is to 8x plus 2y எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் இதுல இருந்து xy வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இது x, இது y அப்படித்தானே சொல்லி கொடுத்தேன். அப்ப இதுல இருந்து ஃபர்ஸ்ட் xy என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. x வந்து 5, y வந்து 2 நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இந்த நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், அவ்வளவுதான். அப்போ 8 இன்ட்டு எக்ஸ் வேல்யூ எவ்வளவு? 5 பிளஸ் 9 இன்ட்டு எக்ஸ் வேல்யூ எவ்வளவு? 2. இது ஃபுல்லா ஒரு பாக்ஸ், அப்படிதானே? இஸ்டு 8 இன்ட்டு திரும்ப எக்ஸ் வேல்யூ 5 பிளஸ் 2 இன்ட்டு ஒய் வேல்யூ எவ்வளவு? 2 தான். இது ஒரு பாக்ஸ். இதை நான் மல்டிப்ளை என்ன வரும்? என்னஞ்சா 40ன்னு வரும். பிளஸ் 32 18 இஸ்டு இங்கே அதே மாதிரி தான். என்னஞ்சா 40 பிளஸ் 2 2 4. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 58 இஸ்டு 44 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இப்போ இது என்ன நான் சுருக்க முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். 2ஆல என்னால டிவைட் பண்ண முடியும். அப்ப 2 2 4 92 18 இங்கே 2 2ன்னு வரும். இதுக்கு மேல இதை வந்து 29யும் 22யும் காமனா டிவைட் பண்ற ஃபேக்டரே கிடையாது. அதனால இதோட நான் முடிச்சுக்கிறேன்.
இவ்வளவுதான் வேல்யூ. புரியுதா எதுக்காக நான் அந்த ரூல்ஸ் எல்லாம் சொன்னேன் அப்படிங்கிறது? ஓகே, அதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வேற இன்னொரு சம் போடலாம். இதே ரூல் இல்ல, இதே மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா 4-5 ரூல், அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இப்போ தேர்ட் சம் பாருங்க. x by y is equal to 3/5 எனில் 5x plus 2y divided by 5x minus 2y காண்க. இதுதான் கொஸ்டின். இப்போ நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி ஃபார்மேட் பார்த்துருப்பீங்க. பார்த்த உடனே ஐயோ என்னமோ கஷ்டமானது போல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாம போனப்ப நீங்க இந்த சம்மெல்லாம் ரொம்ப கஷ்டமான சம்மா நினைச்சிருப்பீங்க. ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் இது எல்லாமே. சரி, இப்ப பாருங்க, நமக்கு xy வேல்யூ தெரிஞ்சு அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்ப x by y 3/5ன்னு கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? இதுதான் x வேல்யூ, இதுதான் y வேல்யூ டைரக்டா. அப்ப x is equal to 3, y is equal to 5 இங்க. இப்ப இந்த வேல்யூவை இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். அப்ப என்ன வரும்? 5 is to x வேல்யூ 3 plus 2 into y வேல்யூ 5 divided by 5 into 3, அதே தான் கீழே கொடுத்துருக்காங்க, மைனஸ் மட்டும் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ 2 into 5 இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு? I3 15 plus I2 10 divided by 15 minus 10. இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணி போடுங்க, மேலே ஆட் பண்ணி போடுங்க, கீழே மைனஸ் பண்ணி போடுங்க, சப்ராக்ட் பண்ணி. இப்போ 15 plus 10 25, கீழே 15 minus 10 வந்து 5. இப்போ அதை அடிக்க முடியுமா? முடியும். அப்போ 4 5 5 25, அப்போ 5. இப்போ நான் வந்து இது ரேஷியோ சம் அப்படிங்கிறதுனால 5 அப்படின்னு மட்டும் போட்டுறக்கூடாது, 5/1. ஓகேவா? கீழே 1 இருக்கு, அதனால அதையும் எப்பயும் வச்சுக்கோங்க. இதை 5:1ன்னு நான் எழுதலாம், இல்லை வெறும் 5ன்னு எழுதலாம். இந்த மூணுமே இதுக்கு ஆன்சர் தான். உங்களுக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. மூணுமே சரிதான், உங்களுக்கு புரியும். 5/1னாலும் 5:1னாலும் 5னாலும் 1 தான். இந்த மூணுமே இதோட ஆன்சர் தான். நீங்க ஆப்ஷனை பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப அடுத்த மாடல் ஒன்று பார்க்கலாம். இந்த மாடல் பாருங்க. a/3 is to b/4 is to c/7 எனில் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். நிறைய வாட்டி கொஸ்டின் பேப்பர்ல நீங்க இதை பார்த்திருப்பீங்க. பை சி காண்க. இது என்னன்னா பாருங்க, a/3 b/4 c/7 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஃபார்மேட்டு கேட்குறாங்க. இப்போ இப்படி கொடுத்தா என்ன செய்யணும்? அப்படியே அதுக்கு கீழே இருக்கிறது தான் அதோட வேல்யூன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7. அதே தான். இப்போ ஏவுக்கு வந்து 3ன்னு போட போறோம், பிவுக்கு வந்து 4ன்னு போட போறோம், சிக்கு பதிலாக 7ன்னு போட போறோம். இவ்வளோதான். இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான், கொடுத்துருக்கதை அப்ளை பண்ண போறோம். இப்போ என்ன? ஏவுக்கு பதிலாக 3 பிளஸ் 4 பிளஸ் 7 பை கீழேயும் சி தான், சி வந்து 7 தான். இதெல்லாம் ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? மேல 3 4 7, 7 7 14 பை 7 அடிச்சு போட்டா என்ன வரும்? 2. ஆன்சர் 2ஆ இருக்கலாம், இல்ல 2:1 இருக்கலாம், இல்ல 2/1 இருக்கலாம். இதுல எது வேணாலும் அவங்க ஆன்சர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா மேல கீழே அடிக்கும் போது எப்படி வருது? இங்க 1 இங்க 2ன்னு வருது இல்லையா? அதனால இந்த 3ல எது வேணாலும் ஆன்சரா இருக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு தான் நான் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாமே சொன்னேன். இந்த மாதிரி ஏபிசின்னு கொடுப்பாங்க, இல்லை எக்ஸ் ஒய்ன்னு கொடுப்பாங்க, எப்படி வேணாலும் கொடுக்கலாம், எல்லாமே ஒன்று தான். ஏபிசி கொடுத்தேன்னா ஐயோ ஏபிசி கொடுத்துருக்காங்களேன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, எல்லாமே ஒன்று தான். சரி, இன்னும் ஒரு சம் பார்க்கலாம் பாருங்க. 15% ஆஃப் எக்ஸ்
is equal to 20% of y எனில் x is to y is equal to என்ன? இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு x is to y மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பெரிய டேர்ம் கொடுத்து அதுல xy வேல்யூ அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் சொல்ல டைரக்டா x y எவ்வளவுன்னே கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம எப்படி இதுல இருந்து x y கண்டுபிடிக்கிறது? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிம்பிளிஃபிகேஷன்ல ஆஃப்னு வந்தாலே அது மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். இதனாலதான் நான் பேசிக் மாடல்ல இருந்து வாங்க, அப்பதான் அடுத்து மற்ற சம் பண்ணும்போது அதுல இருக்க கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு சொன்னேன். சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தவங்களுக்கு இது புரியும். சிம்பிளிஃபிகேஷன்ல ஆஃப்னு வந்துட்டாலே இன்ட்டுன்னு அர்த்தம். அப்ப நான் இதை எப்படி எடுத்துக்கலாம்? 15x is equal to 20y ன்னு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து எக்ஸாக்டா வேல்யூ கேட்கல, ஜஸ்ட் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்ப நான் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு திரும்ப எக்ஸை போட்டு அப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 15% ஆஃப் எக்ஸ் 15 இன்ட்டு எக்ஸ், 20% ஆஃப் ஒய் 20 இன்ட்டு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதுல நீங்க இதை நான் வந்து எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கலாமா? என்ன வரும்? எக்ஸ் இது, இது ஒய். நான் சொன்னேன் இல்லையா, 4th ரூல். அந்த ரூல் படி நம்ம இந்த இதை எடுத்திருக்கோம். அப்ப இப்ப எக்ஸ் ஒய் வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. எக்ஸ் எவ்வளவு? 20. ஒய் எவ்வளவு? 15. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் இஸ்டு ஒய் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 20 இஸ்டு 15 முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னா இதை நான் இன்னமும் என்னால சுருக்க முடியும். ஒருவேளை ஆப்ஷன்ல இதே கொடுத்திருந்தா கூட இதுவும் கொடுத்து இன்னொரு ஆன்சரும் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க. இப்ப நான் இதை 5ஆல அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 5ஆல டிவைட் பண்றேன். அப்ப 4 5 20, 3 5 15. இதுக்கு மேல இதை சுருக்க முடியாது. அப்ப இதுதான் ஃபைனலா எக்ஸ் இஸ்டு ஒய்யோட ரேஷியோ. இப்போ உங்களுக்கு மேக்சிமம் ஆன்சர்ல இந்த 4:3 தான் கொடுத்துருப்பாங்க. 4:3 கொடுக்காம 20:15 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இதை சூஸ் பண்ணலாம். ஆனா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க மேபி அப்படின்னா நீங்க எதை சூஸ் பண்ணோம்னா அப்பையும் இந்த 4:3 தான் எடுக்கணும். அதுதான் ஏன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். சூஸ் த அப்ப கடைசி இதுதான் வந்து 20:15 விட எக்ஸாக்ட் ஆன்சர் 4:3 தான். புரியுதா? நீங்க எப்பயுமே இந்த சம்மில் எடுத்து எல்லாம் கஷ்டப்பட்டு போட்டுருவீங்க, அந்த ஃபைனலா பண்ண இடத்துல வந்து மிஸ்டேக் போட்டுருவீங்க. அதனால கவனமா போடுங்க. ஆன்சர் வந்து 2:1 கொடுத்துருப்பாங்க. நீங்க ஆன்சர் 2:1 கண்டுபிடிச்சிருப்பீங்க, கீழே 2 மட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்க டக்குன்னு இன்னொரு இடத்துல 1:2 ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த 2 வந்து என்னமோ நினைச்சிட்டு இது ஒரு சிங்கிள் டிஜிட்ல இருக்கு, அப்ப இது இருக்காது. ஓகே 1:2 2:2 எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ட்டு இதை சூஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் மட்டும் பண்ணக்கூடாது. இது எல்லாமே பதட்டத்திலையும் சரியான பிராக்டிஸ் இல்லாதப்பையும் தான் இந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக் வரும். அதனால இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க. சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் நீங்க எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான். புரியுதா? இவ்வளவுதான். இந்த மெத்தட்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாடல்ல எந்த சம் கேட்டாலும் அதுல இருந்து எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்க பழகிக்கங்க. இப்ப நான் கொடுத்த இத்தனை பேட்டர்ன்லயுமே இல்லாம புதுசா ஒண்ணு அவங்க கொடுத்தா கூட வர்றதுக்கு சான்சஸ் இல்ல. அப்படியே கொடுத்தா கூட அந்த சம்ல இருந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ரைட் சைடு கொண்டு வந்து டிவிஷன்ல மாத்தி எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிக்க கத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். இந்த 5 ஃபார்ம், இந்த நான் சொல்லி கொடுத்த இந்த 6-7 ஃபார்மேட்டுக்குள்ள அந்த எக்ஸ் ஒய்யை கொண்டு வந்துட்டா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டைப் 5 பார்க்கலாம். டைப் 5 என்ன அப்படின்னா பெருக்கு விகிதம். பெருக்கு விகிதம் அப்படிங்கிறது தான் டைப் 5ல நம்ம பார்க்க போறோம். அதாவது என்னன்னா மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருக்கு விகிதம். இதுல வந்து எப்படி இருக்கும் சம் அப்படின்னா, இப்போ ஒரு சம் கொடுத்துருவாங்க, 2,8 பெருக்கு விகிதம் காண்க அப்படின்னு கொடுப்பாங்க. பெருக்கு விகிதம் காண்க, பெருக்கு விகிதம் காண்க அப்படின்னா இது இப்படி கொடுத்தாங்கன்னா இது ஒரு கஷ்டமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான டெக்னிக் இருக்கு. கொடுத்துருக்க 2 வேல்யூ என்னென்ன வேல்யூவோ அது ரெண்டையும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2:2 இன்ட்டு 8 2 வேல்யூவையும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள போட்டிருக்கேன், மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்.
இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 2 வேல்யூனா 2, அதுதான் வெறும் ஸ்கொயர் ரூட் போட்டாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதும் 2 வேல்யூனா. ஆனா அதே இது 3 வேல்யூன்னு வச்சுக்கோங்க, கியூப் ரூட் எடுக்கணும். அதை வந்து நான் அடுத்து சொல்றேன். இப்ப 2 வேல்யூ தான், நான் வெறும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வருமா? 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும்? வெறும் 4 வரும். 4 16. ஓகேவா? இதுதான் பெருக்கு விகிதம். ரெண்டையும் பெருக்கி அதுக்கு எத்தனை நம்பருக்கு கேட்குறாங்களோ அத்தனையால வந்து அதை நம்ம பண்ணணும். இன்னொரு சம் பாருங்க. இதுக்கு செகண்ட் சம் 1,3,9 பெருக்கு விகிதம் காண்கன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த இதுல என்ன வித்தியாசம் அந்த சம்முக்கும் இதுக்கும்? அதுல 2 நம்பருக்கு கேட்டிருந்தாங்க, இதுல 3 நம்பருக்கு கேட்டிருக்காங்க. இப்போ 3 நம்பருக்கு கேட்டா என்ன பண்ணணும்? 3 நம்பருக்கு கேட்டாலும் இதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணணும். ஆனா கியூப் ரூட் எடுக்கணும். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 3 நம்பருக்கு கியூப் ரூட் எடுக்கணும். அப்ப 10 நம்பர் கொடுத்தா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 10 வருமா மேடம்னா அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க. மேக்சிமம் 2 இல்ல 3 தான் கேட்பாங்க. இப்போ இது கேட்கும்போது இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? கியூப் ரூட் ஆஃப் 3 9 3 27. 27ஓட கியூப் ரூட் என்ன? 3. இவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சம் இதுல சொல்லித்தரேன். அதாவது என்னன்னா, ஒருவேளை டெசிமல்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 0.02 இதோட பெருக்கு விகிதம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 நம்பர் தான், அப்போ ஸ்கொயர் ரூட் மட்டும் எடுத்தா போதும். 0.32 இன்ட்டு 0.02. இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணேன்னா நீங்க நார்மலா எப்பயும் மல்டிப்ளை பண்ற மாதிரியே பண்ணிக்கங்க. பண்ணிட்டு 4 டிஜிட் தள்ளி, ஏன்னா இங்க 2 டிஜிட் இருக்கு, இங்க 2 டிஜிட் இருக்கு, 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 0064ன்னு வரும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்னா என்ன ஆன்சர்? 64க்கு 8 வரும் தெரியும். இங்க 2 0 இருக்கு இல்லையா? ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும் போது அந்த 2 0க்கு பதிலா ஒரு 0 ஆயிரும். சாரி, திரும்ப எழுதுறேன் நானு. 0.32, 0.02. இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். 32 இன்ட்டு 0.02. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 0064. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும் போது 2 0க்கு ஒரு 0, 64க்கு ஒரு 8. இதுதான் ஆன்சர். இப்படிதான் டெசிமல்ல வந்து ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கணும். ஏன்னா நம்ம டெசிமல்னு வரும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேவா? அது தெரியறதுக்கு தான் இது. இப்ப இந்த 3 சம்முலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பெருக்கு விகிதம்னா எப்படி போடணும். புரியுதா? இது ஈஸியான மாடல் தான். நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். டைப் 6. இது என்னன்னா கூட்டு விகிதம். கூட்டு விகிதம், கூட்டு விகிதம் அதாவது காம்பவுண்டட் ரேஷியோ அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மீன் ப்ரொபோர்ஷன், இது காம்பவுண்டட் ரேஷியோ. கூட்டு விகிதம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா, இதுல ஒரு சம் பாருங்க, ஒரு 2 சம் மட்டும் பார்த்துக்கலாம், அவ்வளவுதான் முடியுது. 8:2 கூட்டு விகிதம் இப்படிதான் கேட்பாங்க. ரேஷியோ 2:1, 9:3 இன் கூட்டு விகிதம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இதை பார்த்த உடனே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்கே அப்படின்னு. ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்போ இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாம் மேல போடுங்க. 8 இன்ட்டு 2 இன்ட்டு 9. மிச்சம் இருக்கிற செகண்ட் வேல்யூ எல்லாம் கீழே போட்டுருங்க. 2 இன்ட்டு 1 இன்ட்டு 3. அவ்வளவுதான். இதை அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். இப்போ 2 2 கேன்சல் ஆயிருமா? 3க்கு பதிலாக 1 3s 3, 3 3s 9. மிச்சம் இருக்கிறது இவ்வளவு மட்டும்தான். M3 24. இவ்வளவுதான் கூட்டு விகிதம். இதுதான் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப ஈஸியானதுப்பா. பெருக்கு விகிதமும் கூட்டு விகிதமும் ரொம்ப ஈஸி. 2 நம்பர் கொடுத்தா அதை ஸ்கொயர் ரூட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி அதுல இருந்து ஸ்கொயர் வேல்யூவை இது கேன்சல் பண்ணி ஹோல் நம்பரா கொண்டு வந்துடணும்.
அதே 3 நம்பர் கொடுத்தா கியூப் ரூட் எடுத்துக்கணும். அதுதான் பெருக்கு விகிதம். கூட்டு விகிதம்னா கொடுத்துருக்க அந்த ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் வேல்யூவை பூரா மேலேயும் செகண்ட் வேல்யூவை பூரா கீழே போட்டுட்டு அடிச்சு போடணும். அவ்வளோதான். இதில் இன்னும் ஒரே ஒரு சம் பார்த்துடலாம், இதோட முடிச்சுக்கலாம். இதை பாருங்க, 2:3, 6:11, 11:2 இதுக்கு கூட்டு விகிதம் காண்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 2:6:11 ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாம் மேல போட்டேன், செகண்ட் வேல்யூ எல்லாம் கீழே போடுறேன். மோஸ்ட்லி இது ஈஸியாக கேன்சல் ஆகிற மாதிரி தான் இந்த ரேஷியோ கொடுப்பாங்க. பாருங்க, 2 கேன்சல், 11 கேன்சல், மிச்சம் என்ன இருக்கு, 3 இருக்கு, 1 3 3 2 3 6, இப்போ எல்லாம் போக வெறும் 2 தான் இருக்கு. இவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? இவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனா வந்து ரொம்ப ஈஸி தான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். நீங்க வந்து இந்த இதுல ஒரு 3 மாடல் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த மாடலை திரும்ப ஒரு 2-3 வாட்டி பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ரூல் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அது வந்து கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு தடவை நீங்களாவே ஒரு பேப்பர்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அடுத்து ரொம்ப ஈஸியாயிரும். உங்களுக்கு இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுல எல்லாம் நம்ம இந்த மாதிரி சம்ஸ் பார்க்கும்போது நீங்க ஈஸியா எடுத்து பண்ணிடுவீங்க. ஓகேப்பா, இதோட பார்ட் 2 வீடியோ முடியுது. அடுத்த வீடியோல இதுக்கு அடுத்த மாடல் கிட்டத்தட்ட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மட்டுமே 4-5 பார்ட் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அது பெரிய டாபிக் தான், நிறைய மாடல் வந்து அதில் கவர் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதெல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக கவர் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை மாதிரியே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. அவங்களும் நம்மளோடத ஃபாலோ பண்ணட்டும். தமிழுக்கு, ஜிகேவுக்கு, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்மளோடதுல வந்து அவைலபிளாக இருக்கு. மோஸ்ட்லி வந்து தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்குமே பிடிஎஃப்பும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து அந்தந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் எடுத்துக்கலாம். ஜிகேக்கு மட்டும்தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான ரீசனையும் நான் அதிலேயே சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதனால நீங்கள் தாராளமாக நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் போதும். இது மட்டும் போதுமான்ற கொஷின் கேட்காதீங்க. 200% போதும். கொடுக்கறத மட்டும் தெளிவாக படிச்சுட்டு நீங்கள் பேலன்ஸ் வைக்காமல் படித்தாலே போதும். ஈஸியாக கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். வேற உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ, பை.